ஆரோக்கிய அன்னையினுடைய பீடத்திலே அமர்ந்திருக்கிறோம். தொலைக்காட்சியின் வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய இந்த பீடத்திலே அமர்ந்திருப்பது, அந்த அன்னையை உற்று நோக்குவது எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆனந்தம் நம் எல்லோருக்கும். இந்த ஆரோக்கிய அன்னை மலராய் மணப்பவள், தேனாய் இனிப்பவள், தென்றலாய் தொடுபவள், நிலவாய் குளிர்பவள், நிழலாய் இருப்பவள், நிம்மதியாய் வருபவள் இந்த ஆரோக்கிய தாய். இந்த ஆரோக்கிய தாயினுடைய பெயர் சொன்னால் எங்கும் அருள் மணக்கும், எட்டு திக்கும் புகழ் மணக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடுகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் 1506ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர். தன்னுடைய உடைமைகளை எல்லாம், செல்வங்களை எல்லாம் துறந்து, துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு புனித பிரான்சிஸ் சவேரியார் புனித இஞ்ஞாசியார் அவரிடத்திலே அடிக்கடி சொன்ன அந்த வார்த்தை, மத்தேயு எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறைவசனத்திலே படிக்கிறோமே, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்கிற இந்த இறைவார்த்தையை அடிக்கடி புனித இஞ்ஞாசியார் புனித பிரான்சிஸ் சவேரியாரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்திய நாட்டிற்கு புறப்பட்டு வந்தார். மறைக்கல்வியை, மறை போதனையை அறிவிக்க வந்த முதல் தூதராக இந்த நாட்டிற்கு வந்தார். இந்த இந்திய நாட்டிற்கு வந்த அவர் கோவாவிலே தொடங்கி ஆண்டவருடைய நற்செய்தி மறைப்பணியை போதிக்க தூத்துக்குடி, மணப்பாடு, முட்டம், குளச்சல், கோட்டாறு, மயிலாப்பூர், ஏன் இங்கு நாகப்பட்டினத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்செய்தி மறைப்பணி போதனையை செய்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இந்திய நாட்டில் மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் சீனாவிலும் ஜப்பானிலும் மலாக்கா நாடுகளுக்கும் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மறை போதனையை போதித்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். இறுதியாக புனித பிரான்சிஸ் சவேரியார் கோவாவிலே இறந்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு உடலை எடுத்து இந்த மக்களுடைய பார்வைக்காக எல்லோரும் இவர்கள் பார்க்க வேண்டும். இந்த புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அழியாத உடலை பார்த்து தங்களுடைய நம்பிக்கையை, தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அது நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1662வது ஆண்டு 15ஆம் கிரகோரி அவரால் புனிதர் பட்டம் பெற்றார் புனித பிரான்சிஸ் சேவியர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறைபரப்புவதிலே, ஆண்டவருடைய நற்செய்தியை போதிப்பதிலே அவர் மிகவும் சிறப்புற்று இருந்ததால், ஆர்வம் கொண்டிருந்ததால் நாம் எல்லோரும் அவரை மறைக்கல்வியின் மாணிக்கம் என்று கொண்டாடுகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மறைபரப்பு பணி புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுவார், 10வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே, நற்செய்தியை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கிறது என்று நற்செய்தியில நாம் எல்லோரும் புனித பவுலடியார் சொல்வதை கேட்டிருக்கிறோமே. நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய பாதங்கள் மட்டுமல்ல, புனித சவேரியாருடைய பாதங்கள் மட்டுமல்ல, உடல் முழுவதும் அழகாய் இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, அழியாமல் இருக்கிறது என்று கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய கடமை நற்செய்தியை அறிவிப்பது. புனித பவுலடியார் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது இறைவசனத்திலே சொல்லுகிறார், நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை, இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. புனித சின்னப்பர் சொல்லுகிறார், பவுலடியார், இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உண்டு. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய கடமை. எப்படி நற்செய்தியை அறிவிப்பது?
கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் ஒரு கையில் வேதாகமத்தையும் இன்னொரு கையில் திருச்சிலுவையும் சுமந்து மணி அடித்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று நற்செய்தி போதித்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். நாம் அப்படி இப்பொழுது அறிவிக்க முடியுமா? நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் சூழ்நிலையில கையில் ஒரு கையில் வேதாகமத்தையும் இன்னொரு கையில் மணியை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக ஊர் ஊராக சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? இல்லை. ஆகவே எப்படி நற்செய்தி அறிவிப்பது? முதல் வாசகத்தில் எரேமியா சொல்லுகிறார், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிக்க நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது என்று சொல்லுகிற அந்த இறைவாக்கினருடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு, எனக்கு பேச தெரியும், என்னுடைய செயல், என்னுடைய சொல், என்னுடைய நடை உடை பாவனை, நான் வாழுகிற வாழ்க்கையை ஒரு நற்செய்தியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அது என்னுடைய கடமையாக இருக்கிறது என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், உதாரணமாக அன்னை மரியாளை எடுத்துக்கொள்கிறோம். ஆரோக்கிய அண்ணனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆரோக்கிய அன்னையினுடைய பாதத்திலே அமர்ந்து தொலைக்காட்சியில் திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னை நம்ம எல்லோருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறாள். ஆகட்டும் என்று சொன்ன அந்த ஒரே வார்த்தையை இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில, விசுவாசத்தில கடவுளையும் அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து இன்றைக்கும் அண்டி வருகிற அத்துணை பேருக்கும் அருள் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கிற தாயாக இருக்கிற இந்த அன்னை மரியாள் கையில் ஒரு பகுதியில வேதாகமத்தையும் இன்னொரு பக்கம் மணி அடித்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தவளா? இல்லை. தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுக்கு பிடித்தவளாக இந்த இறை மக்களுக்கு, தன்னை அண்டி வருகிற மக்களுக்கு அருள் வரங்களை அள்ளி கொடுக்கிற அன்பு மிகுந்தவளாக இருந்து நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறார். நற்செய்தியை சுமந்தவளாக இருக்கிறாள் அன்னை கன்னி மரியாள். இரண்டாவதாக அன்னை தெரேசாவை எடுத்துக்கொள்வோம். நாம் வாழ்ந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் அவர். கையில் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு மணி அடித்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று நற்செய்தி அறிவித்தவள் அல்ல. மாறாக எங்கோ பிறந்து இந்திய நாட்டுக்கு வந்து கொல்கத்தாவிலே அங்கு இருக்கிற மாநகரில் இருக்கிற தொழுநோயாளிகளை எல்லாம் தொட்டு அவருடைய புண்களை தொட்டு குணப்படுத்தி நற்செய்தி அறிவித்தவள் அன்னை தெரேசா அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ நிறுவனங்கள் அன்னை தெரேசா பெயரில் இருக்கிறது என்று சொன்னால், நாமும் ஏன் நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி அறிவிக்க கூடாது? யோசித்து பார்ப்போம். எப்படி அறிவிப்பது? நல்ல பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருப்பார். யாராவது ஒருவர் உங்களை பார்த்து இவள் நல்ல மகன், நல்ல பிள்ளை, நல்ல மகள் என்று சொல்லுகிறார்களா? நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பெற்றோர்கள், நல்ல குருக்கள், நல்ல கன்னியர்கள், இதுதான் நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது. நல்லவர்களாக இருப்பது, கடவுளை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதும் நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய பேச்சு மூச்சு ஒவ்வொன்றும் நற்செய்தி அறிவிப்பதாக இயேசுவை வாழ்ந்து காட்டுவதாக இருக்கிற பொழுது நம்மை பார்ப்பவர்கள், நாம் எல்லோரும் அப்போஸ்தலர் பணியிலே படிக்கிறோம் அல்லவா, ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அன்பிய கூட்டங்களை நடத்தினால் மட்டும் போதாது. ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எல்லோரும் ஒன்றாய் இருந்தனர், தங்களுடைய உள்ள உடைமைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டனர், ஆண்டவரை போற்றி புகழ்ந்தனர் என்று வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்கள் பணியிலே படிக்கிறோம் ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை. அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து ஒவ்வொருவராக அவர்களோடு சேர்ந்து கொண்டே இருந்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து யாராவது ஒருவரை மீட்டு கொண்டு ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்து, இதோ இருக்கிறேன் ஆண்டவரே, உமது நற்செய்தியாக நான் வாழ்ந்து இன்னொருவரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த பெருமையை நாம் பெறக்கூடியவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து செபிக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல, அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களைப் போல நாம் வாழ்ந்து காட்டி நம்முடைய வாழ்க்கை மூலமாக நற்செய்தியை அறிவித்து வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாட இந்த திருப்பலியிலே வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆரோக்கியத்தாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.